இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உபத்திரவ காலத்தின் 2வது 3.5 வருடத்தின் துவக்கத்தில் அந்தி கிறிஸ்துவையும் அவன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அவன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று 3 தூதர்களில் ஒரு தூதன் எச்சரிக்கின்றான். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்றனர். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உபத்திரவ காலத்தின் 2வது 3.5 வருடத்தின் முடிவில் 3 தூதர்களில் ஒரு தூதன் பாபிலோன் மகா நகரம் விழுந்தது என்று அறிவிக்கின்றான். உபத்திரவ காலத்திற்கு பின் வானத்தின் மத்தியிலே 3 தூதர்களில் ஒரு தூதன் பறந்து வந்து நித்திய சுவிசேஷத்தை அறிவித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அறிவிக்கின்றான். இதோ மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளை வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷகுமாரனை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மனுஷகுமாரன் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அதாவது வனாந்தரத்தில் மன்னாவால் போஷிக்கப்பட்ட 1,44,000 இஸ்ரவேல் கோத்திரத்தார் பரலோகம் எடுத்துச் செல்லப்படுவார்கள். இவர்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் தரித்தவர்கள். இவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் பாபிலோனிய ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அர்மகதோன் யுத்தத்தை துவங்குவதற்காக ஒரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அர்மகதோன் யுத்தத்தின் விளைவாக நகரத்திற்கு புறம்பேயுள்ள ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியோருடைய இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இத்துடன் அதிகாரம் 14 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.